எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் டிஃபன் வந்து பொங்கல் செஞ்சேங்க. அதுக்கு 3/4 கப் பச்சரிசி, 3/4 கப் பச்சை பருப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், மிளகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குக்கரில் பருப்பும் பச்சரிசியும் ஒன்றா போட்டு கழுவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். மிளகு போட்டுக்கணும். ஜீரகத்தை இப்போயே போடக்கூடாது, கலர் மாறிடும் பொங்கலுடைய கலரு. அதனால் தண்ணி ஊற்றி அதில் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க. சூப்பராக இருக்கும். வேகும்போது நெய் ஊற்றி வெந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். மிளகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு கிண்டி ஒரு 3 விசிலுங்க. 3 விசிலே குழஞ்சி வெந்துடும். கரெக்டாக வெந்திருக்கணும் பொங்கல் மட்டும். கொஞ்சம் விதையாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அது தாளிக்கிறதுக்கு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, முந்திரி, ஜீரகம், நல்லெண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். கேஸ் பற்ற வச்சு நான் கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணி அப்படி தாங்க போடுவேன், பயப்படுவேன். முந்திரி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கரெக்டாக வெந்து எடுத்து வச்சுருக்கேன் பொங்கலை. கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றினா சூப்பரான பொங்கல் ரெடி. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய பொங்கல் தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் இதுக்காக பொட்டுக்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு அதான் பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க பொங்கல். பொங்கலில் நல்லெண்ணெயும் நெய்யும் கலந்து தாளிங்க. அந்த டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். டாட்டா பாய்.